என் மகனே மகளே, உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும்போது பாருங்க, பேதுரு நடுக்கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகு விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்சம் தூரம் விசுவாசத்தோட. இயேசுவுக்கும் படகுக்கும் நடுவில் கடல் மேலே நின்ற போது பயம் வந்து விட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஜீசஸ் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. கடல் இரைச்சல் ஒரு பக்கம், காற்றினுடைய இரைச்சல் ஒரு பக்கம். இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கூப்பிட்டு இருப்பார், ஆண்டவரே ரட்சியும் கூப்பிட்டார். வேதம் சொல்லுது, உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். உடனே immediately Jesus stretched forth his hand. தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார், அவரை தூக்கினார். ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிடு, என் கரம் உனக்கு ஆயத்தமா இருக்குது, என் கரம் உனக்காக ஆயத்தமா இருக்கிறது. நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது தெரியல, எல்லாம் தோல்வி. இப்போ சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இயேசுவின் பாதபடியில் வந்திருக்கிறீங்க. உதவி செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க. பயப்படாத.